ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். போலி மருந்து தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. அமைச்சர் நமச்சிவாயம் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி. கணக்கெடுப்பு படிவம் சமர்ப்பிக்க டிசம்பர் 11ஆம் தேதி கடைசி நாள். புதுச்சேரியில் தயாரித்து கோடிக்கணக்கில் விற்பனை. போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் நீதிமன்றத்தில் சரண். முத்தியால்பேட்டையில் மாடுகளுடன் திரண்ட பால் உற்பத்தியாளர்கள் அரசை கண்டித்து கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் விஜய் பேசியதில் 90% உண்மை இல்லை என்று அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் மத்திய அரசு புதுச்சேரி வளர்ச்சியை கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி விஜய் பேசியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது என்பது தெரியாமல் பேசியுள்ளார் எனவும், அவருக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். மேலும் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சில குறைகளை சொல்லியுள்ளார் எனவும், தேர்தல் என்று வரும்பொழுது நிறைய கூட்டணிகளை பற்றி பேசுவார்கள் எனவும், எந்த நேரத்தில் யாருடன் எந்த கட்சி செல்லும் என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில்தான் தெரியவரும் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரி மக்கள் அரசியலை நன்கு அறிந்தவர்கள் எனவும், இந்த மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் திட்டங்கள் குறைவின்றி நடைபெறும் என்பது குறித்து புதுச்சேரி மக்களுக்கு நன்றாக தெரியும் எனவும் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சியினர் பல்வேறு பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர் எனவும், போலி மருந்து தொழிற்சாலைக்கு 2017ஆம் ஆண்டு நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும், 2027ஆம் ஆண்டு வரை அவர்கள் மருந்து தயாரிக்க அனுமதி பெற்றுள்ளனர். போலி மருந்து தொழிற்சாலையை கண்டுபிடித்ததுதான் தங்களது அரசு எனவும், இதேபோல் 2019இல் அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்துகளை விநியோகம் செய்ததும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆட்சி காலத்தில்தான் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். அப்போ மாநில அந்தஸ்து என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை அல்ல. இது காலம் காலமாக இருக்கின்ற பிரச்சனை. காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே ஆண்ட காலத்தில் இருந்து, மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்தில் இருந்தும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. ஏதோ இந்த கோரிக்கையானது இப்பொழுதுதான் மத்திய அரசிடம் வைத்த மாதிரியும், அதை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை மத்திய அரசின் மீது குறை சொல்லுகின்ற ஒரு நிலையிலே அவர் பேசியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரியில் பிழையில்லா வாக்காளர் பட்டியல் தயாரிக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் குலத்தொங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலத்தொங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப்பணி நடைபெற்று வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு பணி விநியோகம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்பப் பெற்று வருகின்றனர் என்றும், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப்பணி அட்டவணைப்படி வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவங்கள் சமர்ப்பிக்க டிசம்பர் 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும், இந்த கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்களின் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் டிசம்பர் 11ஆம் தேதிக்குள் தங்களது வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், புதுச்சேரியில் பிழையில்லா வாக்காளர் பட்டியல் தயாரிக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். மக்கள் அன்றாடம் உட்கொள்ளும் சர்க்கரை, இதய நோய், இரத்த அழுத்தம் உட்பட பிரதான நோய்களுக்கான மருந்துகளை புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள தொழிற்சாலையில் போலியாக தயாரித்து வந்துள்ளனர். இந்த தொழிற்சாலைக்கு தொடர்புடைய ராணா, மெய்யப்பன் ஆகிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் போலி தொழிற்சாலை நடத்திய உரிமையாளர் ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்த ராஜா என்பது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் ராஜா தலைமறைவாகியுள்ளார். மேலும் அவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றுள்ளார்.
தொழிற்சாலையில் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள், போலி மருந்துகள் கைப்பற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி காவல்துறையினர், சிறப்பு புலனாய்வு குழுவினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜாவின் முன்ஜாமீனை ரத்து செய்யக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. புதுச்சேரி அரசு வழக்கறிஞர் முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் புதுவை மருந்து கட்டுப்பாட்டு வாரியமும் ராஜா மீது தனி வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நடவடிக்கை எடுத்தது. மேலும் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா, வழக்கில் தொடர்புடைய விவேக் ஆகியோர் புதுவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி யஷ்வந்த் ராவ் முன்பு சரணடைந்துள்ளனர். மேலும் இவ்வழக்கில் பலர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வருகின்றனர். நீதிமன்றத்தில் சரணடைந்த ராஜா மீது டெல்லி, ஆந்திரா, உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரணடைந்த ராஜா மற்றும் விவேக்கை காவல்துறையினர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அவரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிசிஐடி மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பல மாநிலங்களில் தொடர்புடைய குற்றவாளி என்பதால் போலி மருந்து தயாரிப்பு வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். சட்டசபையில் ஒப்படைக்க முத்தியால்பேட்டையில் மாடுகளுடன் திரண்ட பால் உற்பத்தியாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தலைமை தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தினர் சட்டசபையில் மாடுகளை ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தப்பட்டது. இதற்காக மாடுகள், கன்றுகளுடன் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே திரண்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரியில் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த நகராட்சி, கால்நடைத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், மாறாக கால்நடைகளை பிடித்து அபராதம் விதிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மாடு வளர்ப்போர் மீது பொய் வழக்கு போடப்படுவதாகவும், இதனை கண்டித்து மாடுகள், கன்றுகளை சட்டசபையில் ஒப்படைப்போம் என கூறி கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் ஊர்வலமாக சட்டசபை நோக்கி செல்ல முயற்சித்துள்ளனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சங்க நிர்வாகிகள் அரசை கண்டித்து கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என்ஆர் காங்கிரஸ் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை விஜய் விமர்சிக்காதது கூட்டணிக்கு அச்சாரமா என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகின்றது. எனினும் என்ஆர் காங்கிரஸையோ முதலமைச்சர் ரங்கசாமியையோ தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம் செய்யாமல் இருந்துள்ளார். அதற்கு மாறாக முதலமைச்சர் ரங்கசாமியை புகழ்ந்து பேசியுள்ளார். அவர் பேசும்பொழுது வேறு ஒரு அரசியல் கட்சி நடத்தும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு எழுச்சியாக வரும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சம் காட்டாமல் புதுச்சேரி அரசு நடந்து கொள்கிறது எனவும், இந்த புதுச்சேரி அரசுக்கும் முதலமைச்சருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்ததற்காக அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை விஜய் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் மத்திய பாரதிய ஜனதா அரசு மாநில அந்தஸ்து தரவில்லை, மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை, புதுச்சேரியை மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியேறும் என்று பேச்சு அடிபட்டுள்ளதால் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே நட்பு உள்ளதால் தாவேகா பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசியதை முதலமைச்சர் ரங்கசாமி செல்போனில் நேரலையில் பார்த்து ரசித்து கேட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி வருகின்ற சட்டசபை தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை விஜய் விமர்சிக்காதது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளதாகவும், இதனை அரசியல் நோக்கர்கள் என்ஆர் காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு அச்சாரமாக கருதுகின்றனர் எனவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றது. புதுச்சேரியில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் இருந்து தொடங்கிய பேரணியில் 100க்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் துணை முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பணிமூப்பு பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் துணை முதல்வர்கள், ஆசிரியர்களின் பணிமூப்பு பட்டியல் பதவி உயர்வுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை துணை முதல்வராக பணியில் சேர்ந்த 82 பேரின் பணிமூப்பு பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான உத்தரவை புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி என தனது கட்சியின் பெயரை சார்லஸ் மார்டின் அறிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை சபையின் தலைமையகமான சுவிட்சர்லாந்து தலைநகரமான ஜெனீவாவில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தனது புதிய அரசியல் கட்சி பெயரை அறிவித்தார்.
மனித உரிமைகளை பரப்புதல் உலகளாவிய கல்வியின் சக்தி என்ற கருப்பொருளின் கீழ் சார்லஸ் மார்டின் உரையாற்றியுள்ளார். அப்பொழுது தனது கட்சியின் பெயர் லட்சிய ஜனநாயக கட்சி என அறிவித்தார். இதுகுறித்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கூறுகையில், இந்திய அரசியலில் மிக முக்கிய மைல்கல்லாகவும் திருப்புமுனையாகவும் இந்த அறிவிப்பு விளங்குகிறது எனவும், இதன் மூலம் இந்த கட்சிக்கு கிடைக்கப் போகும் உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் மேம்பட்ட எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு பார்வை என கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு சர்வதேச பிரதிநிதிகள் பங்கேற்ற அவையில் பெரும் வரவேற்பை பெற்றதாகவும் கூறியுள்ளார். காகபுஜண்ட மகரிஷி கோவிலில் 21ஆம் ஆண்டு குருபூஜை விழாவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பங்கேற்றார். காகபுஜண்ட மகரிஷி கோவிலில் 21ஆம் ஆண்டு குருபூஜை விழா நடைபெற்றது. அதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீ அகத்தியர் போற்றி என்ற மகா அர்ச்சனையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் சில்வர் பாத்திரத்தை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜீவா, குமரன், ரங்கநாதன், ராஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இளைஞரை தாக்கிய IRBN காவலர் மற்றும் இளைஞர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கூனிச்சம்பட்டை சேர்ந்தவர் விநாயகம். பெயிண்டரான இவர் 6ஆம் தேதி இரவு அப்பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு தனது பைக்கில் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். அப்பொழுது திருக்கனூரில் இருந்து தமிழக பகுதியான ஐவேலிக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்த பிரதீப் என்பவர் விநாயகம் ஓட்டி வந்த பைக் மீது மோதியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அங்கு வந்த பிரதீப் நண்பர்களான ஐவேலியை சேர்ந்த IRBN காவலர் வீரமணி மற்றும் வசந்தகுமார் ஆகியோர் விநாயகத்தை சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அருகில் இருந்த கல்லால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதில் தலையில் பலத்த காயமடைந்த விநாயகத்தை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு மண்ணாடிப்பட்டு சமுதாய நல வழி மையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். பின் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆய்வாளர் பிரியா மற்றும் காவலர்கள் IRBN காவலர் வீரமணி, வசந்தகுமார், பிரதீப் ஆகியோர் மீது கொலை முயற்சி, SC/ST வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விநாயகம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுகின்றது. அதன் பிறகே கொலை முயற்சி வழக்கு அல்லது கொலை வழக்காக மாற்றப்படுமா என்பது குறித்து தெரியவரும். இந்நிலையில் திருக்கனூர் பகுதியில் இளைஞரை கொடூரமாக தாக்கிய IRBN காவலர் மற்றும் இளைஞர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வித்துறை இயக்குனர் தான் புகார் கொடுத்தார் நடவடிக்கை எடுக்கல. காவல்துறையே புதுச்சேரி காவல்துறை நடவடிக்கை எடு. புகார் மீது நடவடிக்கை எடு. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,040 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.